வணக்கம் சார். விஆர்ஓலேருந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. விஆர்ஓவில் வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ வந்து அதில் வேலை செஞ்சதுனால உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது சார்? விஆர்ஓவில் 1995 வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ஒன்றும் தெரியல, புதுசாக இருந்ததுனால புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் உள்ளுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அதுக்கு பிறகு எங்களுடைய எதிர்காலம் அதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது இருந்தோம். அப்புறம் சம்பளத்துலேயும் கம்மியான சம்பளமாக இருந்தது, குறைஞ்ச சம்பளத்தில் ஃபேமிலியும் ஓட்ட முடியல, குடும்பம். இதில் வந்து அந்த விஆர்ஓவில் இருந்ததுனால கடைசி வரையிலும் 10 வருஷம் இருந்ததுனால நட்டம் தான் ஒழிஞ்சு பின்னாடி எதிர்காலம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாமே போயிடுச்சு. ஒன்று கூட இல்லை. எங்களுடைய எதிர்கால லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலை தான் இருந்த ஒழிஞ்சு அதில் வந்து ஒரு எங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. விஆர்ஓ உங்கள் லைஃப்பை வந்து முன்னேற்றத்துக்கு எதுவும் உதவி, பண உதவி எதுவும் பண்ணலையா சார்? இல்லையே, அதில் இல்லையே. கொடுக்குறதே மீல்ஸ் அலவன்ஸ் தானே கொடுத்தாங்க, சம்பளன்றது கொடுக்கலையே. மீல்ஸ் அலவன்ஸ் கொடுத்தாங்க, குறைச்சி மீல்ஸ் அலவன்ஸ், அதை வச்சுக்கிட்டு எங்கள் குடும்பத்தையும் ஓட்டணும், பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்றதப்ப போராட்டமான வாழ்க்கை தான் விஆர்ஓ வாழ்க்கை. இப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்குது சார்? இப்போ எப்படி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? சூழ்நிலை எப்படி இருக்குது சார்? இதை விட்டு நாங்கள் போனதுலேருந்து கஷ்டம் தான். ஏன்னா 10 வருஷம் இது கொத்தடிமை மாதிரி இருந்துக்கிட்டு குறைச்ச சம்பளத்துக்கு எங்களுடைய லைஃப்பை நாங்கள் சூனியம் பண்ணிக்கிட்டு ஒரு எதிர்கால லைஃப், ஃபியூச்சர் லைஃப் இல்லாதனால இப்போ விஆர்ஓவில் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் நாங்கள் இதை விட்டு வெளியே வந்த பிறகு எங்களுடைய வெளி வாழ்க்கையில் போய் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி நாங்கள் சர்வைவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அப்படி எங்களுடைய திறமைகளை நாங்கள் வளர்த்துக்க முடியாமல் நாங்கள் தடுமாறிக்கிட்டு இந்நாள் வரையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு, அதுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க சார்? இப்போ நாங்கள் இப்போ வந்து வெளியே வந்த பிறகு அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமா, 10 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி போராட்டம் பண்ணி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எங்களுடைய குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சுட்ருக்கோம். நன்றி, தகவலுக்கு நன்றிங்க ஐயா.